எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மலரம்மா சமையல் சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரசாதம் கேசரி தான் செய்ய போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து 9 நாள் வந்து நவராத்திரி. கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணின்னு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பக்கத்தில் 2வது வீட்டிலே வந்து அவங்க நவராத்திரிக்கு வந்து கொலுவெல்லாம் வச்சு ரொம்ப விசேஷமாக பண்ணுறோம்மா, நீங்கள் வாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, அதுக்காக தான் நம்ம வந்து யார் வீட்லையாவது கொலு வச்சு முடிஞ்ச அளவுக்கு போகிறவங்க வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துமே அங்கே பூஜை பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதனால் சரி, நம்மளும் சும்மா போகக்கூடாது, ஒரு ஸ்வீட் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுனால நான் கேசரி செய்ய போகிறேன். வாங்க கேசரி செய்யலாம். நான் கேசரிக்கு வந்து இந்த டம்ளரில் வந்து 4 டம்ளர் எடுத்துருக்கிறேன் ரவை வந்து. இது வந்து இந்த கடாயில் போட்டுக்கலாம். கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுப்படட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட நெய் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்க, வெறும் கடாயில் வந்து ரவை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நெய் சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த ரவையோட மனம் வந்து நல்லா வரணும். அதே மாதிரி வந்து ரொம்ப கலர் மாறி வரக்கூடாது. ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வந்ததுன்னா ரவை வந்து நல்லா வறுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ரவை நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நான் ஒரு பக்கம் வந்து தண்ணி காய வச்சுருக்கிறேன், அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கலை, லைட்டாக தான் இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் வந்து நான் 4 டம்ளர் வந்து ரவை எடுத்தேன். இதில் வந்து 8 டம்ளர் வந்து 1க்கு 2 நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உருண்டை கட்டாமல் உடனே நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம எந்த கலர் நமக்கு தேவையோ அந்த கலர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப டார்க் ஆகிடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கேசரி பவுடர்லாம் போட்டு நல்லா கலந்துட்டோம். ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் வந்து ரவைக்கு 4 டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். சரிக்கு சமமாக எடுத்துக்கினா போதும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்குங்க. ஆனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கேசரி வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும். இப்போ வந்து இந்த சைடில் வந்து நான் ஒரு 6 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கினேன். ஒரு 20 முந்திரி எடுத்துக்கிட்டேன். திராட்சை பாருங்கள், இது ஒரு 30 இருக்கும். எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம நெய்யில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருசாக போட்டால் கூட திராட்சை வந்து ஒருத்தருக்கு வரும், வராமல் போயிடும். கொஞ்சம் முந்திரி சின்னதாக முந்திரி போடும் போது எல்லாருக்குமே கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், முந்திரி வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்து நல்லா குண்டு குண்டாக வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வந்து நம்ம கேசரியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நவராத்திரிக்கு துர்கை அம்மனுக்கு வந்து பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து சூடாக எடுத்துன்னு போயிட்டு பூஜை பண்ண வேண்டியது தான். கேசரி வந்து நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றின்னு கிளம்ப வேண்டியது தான்.